Hello everyone, welcome to Shiksha class. TNTRB இருந்து பிளாக் எஜுகேஷனல் ஆஃபீஸருக்குரிய எக்ஸாம் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த எக்ஸாம் யாரெல்லாம் எழுதலாம், இந்த எக்ஸாம் எழுதுறதுனால நமக்கு என்ன பெனிஃபிட்ஸ், எவ்வளோ சேலரியில் நமக்கு வேலை கிடைக்கும், அண்ட் இந்த எக்ஸாமுக்கு பிஎட் ரொம்ப கட்டாயமா, இந்த மாதிரி நிறைய கேள்விகள். இந்த கேள்விகளுக்கான தெளிவான விளக்கம் தான் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு கொடுக்க போகிறேன். ஸோ இந்த எக்ஸாம் எழுதுறதுனால என்னென்ன பயன்கள், இந்த எக்ஸாம் பற்றிய அடிப்படை தகவல் என்ன எக்ஸாம் பேட்டர்ன் நமக்கு ஃபாலோ பண்ணுறாங்க, கேள்விகள் ஆங்கிலத்தில் வருமா தமிழ் மீடியமில் வருமா, இந்த எக்ஸாம் எழுதுறதுக்கு நம்மளோட வயது வரம்பு, வயது தகுதி எப்படி இருக்கணும், கல்வி தகுதி எப்படி இருக்கணும், தேர்வு முறை எப்படி பின்பற்றப்படுகிறது, குறிப்பா தேர்வு கட்டணம், செலக்ஷன் ப்ரொசீஜர் என்னென்ன, அப்ளிகேஷன் ஃபார்ம் நமக்கு எப்போ ஓப்பன் ஆகும் அண்ட் எப்போ நம்ம அப்ளை பண்ணணும், அப்ளை பண்ணும்போது டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் என்னென்ன சப்மிட் பண்ணணும், கூடவே நம்மளோட எக்ஸாம் ஃபீஸ் எப்படி இருக்கும், இதெல்லாம் ரொம்ப தெளிவாக பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே நம்ம பயன்கள் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, தமிழ்நாடு பள்ளி கல்வித்துறைக்கு கீழே நீங்க எந்த ஒரு வட்டாரத்துல வேணாலும் வட்டார கல்வி அலுவலரா பணியமர்த்தப்படுவீர்கள். ஸோ நீங்க அடிப்படையா உங்களோட பேசிக்கான ஒர்க் எப்படி இருக்கும்னா, மாவட்ட கல்வி அலுவலருக்கும் அந்த பள்ளிகளுக்கும் நடுவுல ஒரு இணைப்பாளரா நீங்க செயல்படுவீங்க. மத்திய அரசாங்கம், மாநில அரசாங்கம் கொடுக்கக்கூடிய கல்வி திட்டங்களை சிறப்பான முறையில செயல்படுத்துவதற்கு உங்களுடைய பங்கு ரொம்ப முக்கியமா இருக்கும். அண்ட் ஒவ்வொரு ஸ்கூல்லையும், உங்க வட்டாரத்துக்கு உட்பட்ட ஒரு ஸ்கூல்லையுமே எப்படி சிறப்பான முறையில வேலைகள் நடைபெறுது அப்படிங்கிற மேற்பார்வை நீங்க பார்ப்பீங்க. ஸோ இதுதான் பிளாக் எஜுகேஷனல் ஆஃபீஸரோட ஒரு முக்கியமான பொறுப்பு அப்படின்னே சொல்லலாம். ஸோ இவ்வளோ முக்கியமான எக்ஸாமை நம்ம டிஆர்பி தான் கண்டக்ட் பண்றாங்க, டீச்சர் ரெக்ரூட்மெண்ட் போர்டு அப்படின்னு சொல்லுவோம். இது தமிழ்நாட்டுக்குள்ள கண்டக்ட் பண்ணக்கூடிய ஒரு சிறப்பான எக்ஸாம் அப்படின்னே சொல்லலாம். நம்ம ரொம்ப நாளா எதிர்பார்த்துட்டு இருந்த எக்ஸாம். ஸோ தமிழ்நாடுக்குள்ள கண்டக்ட் பண்றதுனால அடிப்படையா தமிழ் மொழி தெரிந்திருக்க வேண்டியது ரொம்பவே கட்டாயமா எதிர்பார்க்கப்படுது. இன்னும் ஒரு சில பேர் எப்படி கேட்குறீங்கன்னா, மேம் நான் வேற ஒரு மாநிலத்தை சேர்ந்தவர்கள், நான் இந்த எக்ஸாம் எழுதலாமான்னா தாராளமா எழுதலாம். அடிப்படை கட்டாய தமிழ் தகுதி தேர்வை நீங்களும் எழுத வேண்டியது கட்டாயம். இன்னும் ஒரு சில பேர் என்ன சொல்றீங்கன்னா, எனக்கு தமிழ் நான் ஒரு மொழி பாடமா எடுத்து படித்ததில்லை, அப்போ நான் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்குறீங்க. ஒருவேளை நீங்க ஸ்கூல்லையோ இல்ல காலேஜ்லயோ எங்கேயுமே தமிழை ஒரு மொழி பாடமா எடுத்து படிக்கல அப்படின்னா, நீங்களும் கூட இந்த எக்ஸாம் டிஆர்பி கண்டக்ட் பண்ணக்கூடிய இந்த பிஇஓ எக்ஸாம் எழுதலாம். இந்த எக்ஸாம் எழுதி நீங்க செலக்ட் பண்ணி வேலைக்கு போகும்பொழுது உங்களோட ஃபர்ஸ்ட் 2 வருஷம் ப்ரொபேஷனரி பீரியட்ல நீங்க அந்த ப்ரொபேஷனரி பீரியட் முடிவதற்கு உட்பட்டு டிஎன்பிஎஸ்சில இருந்து வைக்கக்கூடிய ஃபுல் லென்த்ல ஃபுல் டெஸ்ட் வைப்பாங்க. செகண்ட் கிளாஸ் லாங்குவேஜ் டெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு டிஎன்பிஎஸ்சில இருந்து வைப்பாங்க. ஸோ நீங்க இந்த ப்ரொபேஷனரி பீரியட் முடிகிறதுக்குள்ள இந்த ஃபுல் லென்த் செகண்ட் லாங்குவேஜ் டெஸ்ட்டை எழுதி பாஸ் பண்ணணும். ஸோ இதன் அடிப்படையில் உங்களுக்கு அந்த வேலை வாய்ப்பு உறுதி செய்யப்படும். ஸோ இதுதான் உங்களுக்கு ரொம்ப நிறைய பேருக்கு இருந்த டவுட். மேம் நான் அதர் ஸ்டேட், நான் தமிழை ஒரு மொழி பாடமாவே எடுத்து படிக்கல, நான் டிஆர்பி எக்ஸாம் கண்டக்ட் பண்ற காலேஜ் டிஆர்பி எக்ஸாமா இருக்கட்டும், பிஜி டிஆர்பி எக்ஸாமா இருக்கட்டும், நான் எழுதலாமா? கண்டிப்பா நீங்க எழுதலாம். அண்ட் உங்களோட ப்ரொபேஷனரி பீரியட்ல நீங்க இன்னொரு எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ண வேண்டியது ரொம்பவே அவசியம். அது முழுக்க முழுக்க தமிழ் மொழி பாடமாக தான் இருக்கும். ஓகே, ஸோ அடுத்ததா பாருங்க, இந்த எக்ஸாம் நீங்க கிளியர் பண்ற பட்சத்துல உங்களுக்கு லெவல் 18ல உங்களுக்கு வேலை வாய்ப்பு போஸ்டிங் கொடுக்குறாங்க. அண்ட் இதோட சேலரியுமே 36,900 இருந்து 1,16,600 வரைக்கும் பே ஸ்கேல் இருக்கு. அண்ட் நம்மளோட எக்ஸாம் பேட்டர்ன் ரொம்ப முக்கியமானது, அதை ஃபர்ஸ்டே பார்த்துடலாம். நம்மளோட மெயின் சப்ஜெக்ட் அதுல இருந்து 110 கேள்விகள் வரும். எஜுகேஷன் சைக்காலஜில இருந்து 30 கேள்விகள் வரும். கூடவே ஜெனரல் நாலேஜ்ல இருந்து 10 கேள்விகள், மொத்தம் 150 கேள்விகள். இந்த 150 கேள்விகள் ஒரு கேள்விக்கும் ஒரு மதிப்பெண். அப்போ 150 மதிப்பெண்கள். இதை எழுதுவதற்கு 3 மணி நேர கால அவகாசம் கொடுக்குறாங்க. நான் சொன்னேன் இந்த மெயின் சப்ஜெக்ட்ல இருந்து நமக்கு 110 கேள்விகள் வரும்னு. இது எல்லாமே ஆங்கிலம், தமிழ், கணிதம், பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, இது சயின்ஸ் பாடங்கள், பாட்னி, ஜுவாலஜி, ஹிஸ்டரி, ஜியோகிராஃபி, இந்த மாதிரி அனைத்து பாடங்களையும் உள்ளடக்கி தான் இந்த 110 கேள்விகள் நமக்கு கேட்கிறாங்க. இது போக இதர கேள்விகள் 30 கேள்விகள் எஜுகேஷன் மெத்தடாலஜில இருந்தும் அண்ட் ஜிகே ஜெனரல் நாலேஜ்ல இருந்தும் கேட்கிறாங்க. இதுல நிறைய பேர் எப்படி கேட்கிறீங்கன்னா, சந்தேகம், மேம் இப்போ அடிப்படையா நான் இந்த 150 கேள்விகள்ல 75 கேள்வி போட்டா எக்ஸாம் பாஸ் ஆயிடலாமா, இல்ல என்னுடைய கேட்டகரி வைஸ் நான் ஒரு 60 கேள்விகள் சரியா போட்டா எக்ஸாம் பாஸ் ஆயிடலாமா, இந்த மாதிரி கேட்கிறீங்க. இப்போ இங்க நீங்க ஒண்ணு குறிப்பா புரிஞ்சுக்கணும், இது அடிப்படை குவாலிஃபைங் மார்க் தான், மினிமம் குறைந்தபட்ச குவாலிஃபை ஆகக்கூடிய மார்க் தான் இதுவே தவிர, மற்றபடி நம்ம வேலை வாய்ப்பு உறுதி செய்யப்படணும், நமக்கு போஸ்டிங் கிடைக்கணும் அப்படின்னா நம்ம கூட நிறைய பேர் எழுதுவாங்க. அந்த போட்டியில நம்ம முதன்மையா வந்தாதான் நமக்கு அந்த இருக்கக்கூடிய வேகன்சியில நமக்கு ஒரு போஸ்டிங் கிடைக்கும். சரிங்களா? ஸோ இது ரொம்ப முக்கியம். இது ஒரு மினிமம் குவாலிஃபைங் மார்க் தான். இந்த மார்க் எடுக்கிறதுனால 75 கேள்விகள் சரியா போடுறதுனால நமக்கு வேலை வாய்ப்பு உறுதி செய்யப்படாது. அதை தாண்டியும் நம்ம எழுதக்கூடிய அந்த பரீட்சையில நம்ம அத்தனை போட்டியாளர்களுக்கு மத்தியில எவ்வளவு சிறப்பா முதலிடத்தை பெறுறோம், அதை பொறுத்து தான் நமக்கு என்ன ஆகும்னா அந்த போஸ்டிங் உறுதி செய்யப்படும். சரிங்களா? ஸோ இதுவுமே உங்களோட அடுத்த முக்கியமான சந்தேகமா இருந்தது. வழக்கம் போல நம்ம டிஆர்பியில தமிழ் தகுதி தேர்வு ரொம்ப முக்கியமான ஒரு எக்ஸாம் இல்லையா? ஸோ இதுல 30 கேள்விகள் கேட்பாங்க. தமிழ் எலிஜிபிலிட்டிக்கு 30 கேள்விகள் கேட்பாங்க. 6ஆம் வகுப்பு புத்தகத்துல இருந்து 10ஆம் வகுப்பு தமிழ் புத்தகம் படித்தால் போதுமானது.
அண்ட் இதுலயுமே இந்த 30 கேள்விகள்ல முதல் 20 கேள்விகளுக்கு 2 மதிப்பெண்கள் வழங்கப்படும். அடுத்து வரக்கூடிய 10 கேள்விகளுக்கு 1 மதிப்பெண் வழங்கப்படும். அப்போ நம்ம இந்த 30 கேள்விகளுக்கு 50 மதிப்பெண்கள், சரிங்களா? இதை எழுதுறதுக்கு அரை மணி நேரம் நமக்கு டைம் கொடுக்குறாங்க. இதுல நீங்க இந்த 50 மதிப்பெண்கள்ல 20 மதிப்பெண் எடுத்தாலே போதுமானது. அந்த 20 மதிப்பெண் நீங்க எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். 2 மார்க் கேள்வி எத்தனை வேணாலும் கரெக்டா போட்டுக்கலாம், இல்ல 1 மார்க் கேள்வி கரெக்டா போட்டுக்கலாம். இதை நீங்க எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். ஆனா நீங்க 20 மார்க் எடுக்கணும். 50 மார்க்குக்கு 20 மார்க் எடுக்கணும். ஸோ இது வந்து அடிப்படையான தகுதி தேர்வு. இந்த தமிழ் எலிஜிபிலிட்டி நீங்க எழுதி பாஸ் பண்ணினா மட்டும்தான் நம்மளோட மெயின் பேப்பர், அந்த 150 கொள்குறி வினா எழுதினோம் இல்லையா, MCQ 150 கொஸ்டின்ஸ் எழுதணும் இல்லையா, அந்த பேப்பரை கரெக்ஷனுக்கே எடுத்துப்பாங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட். அடுத்ததா நம்மளோட மீடியம் ஆஃப் எக்ஸாம். ஸோ நம்மளுடைய கேள்விகள் வந்து தமிழ் மொழியிலையும் இருக்கும், ஆங்கில மொழியிலையும் இருக்கும். இப்போ நான் சொன்ன மாதிரி இந்த 110 வினாக்கள் வந்து ஆங்கிலம், தமிழ், கணிதம் இப்படி வெவ்வேறு பாடத்திட்டத்துல இருந்து கேட்கிறாங்க. அதுல ஆங்கில மொழியில இருந்து நம்ம ஹிஸ்டரி ஆஃப் இங்கிலீஷ் லிட்ரேச்சர் படிக்கணும். அந்த ஹிஸ்டரி ஆஃப் இங்கிலீஷ் லிட்ரேச்சர்ல இருந்து கேட்கக்கூடிய அந்த 15-16 வினாக்கள் அனைத்துமே ஆங்கில மொழியில மட்டும்தான் இருக்கும், தமிழ்ல இருக்காது. அதே மாதிரி தமிழ் இலக்கிய வரலாறுல இருந்து நமக்கு பாடத்திட்டம் உண்டு, சிலபஸ்ல உண்டு. சிலபஸ் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். அந்த தமிழ்ல இருந்து கேட்கக்கூடிய கேள்விகள் அனைத்தும், அந்த 15-16 கேள்விகள் அனைத்துமே வந்து தமிழ் மொழியில மட்டும்தான் இருக்கும், ஆங்கிலத்துல இருக்காது. இது தவிர மேக்ஸ், பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பாட்னி, ஜுவாலஜி, ஹிஸ்டரி, ஜியோகிராஃபி இது அனைத்துமே ஆங்கில மொழியிலையும் இருக்கும், தமிழ் மொழியிலையும் இருக்கும். அதே மாதிரி தான் எஜுகேஷன் சைக்காலஜியோட கேள்விகளும், ஜிகேல இருந்து கேட்கக்கூடிய கேள்விகளும் ஆங்கிலம் மற்றும் தமிழ் மொழிகள் இந்த 2 மொழிகள்லையுமே இருக்கும். ரிசர்வேஷன் பொறுத்த வரைக்கும் வழக்கமா நம்ம ஃபாலோ பண்ற, தமிழ்நாட்டில் ஃபாலோ பண்ணக்கூடிய வெர்டிகல் ரிசர்வேஷன், அந்த கம்யூனல் பேஸ்டு ரிசர்வேஷன் 69% ஃபாலோ பண்றாங்க. வயது வரம்பு வந்து மாறுபடுது, அதை தெளிவா பார்த்துக்கோங்க. எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் ரொம்ப முக்கியம். நம்ம என்னென்ன டிகிரி படிக்கணும் அப்படிங்கிறத இங்க ஒரு லிஸ்ட் பண்ணியிருக்காங்க. கண்டிப்பா இந்த மேஜர் சப்ஜெக்ட்ல தான் நீங்க ஒரு பேச்சுலர் டிகிரி முடிச்சிருக்கணும். ஸோ தமிழ், ஆங்கிலம், கணிதம், பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பாட்னி, ஜுவாலஜி, ஹிஸ்டரி, ஜியோகிராஃபி, பயாலஜி, ஸோ இந்த மாதிரி டிகிரி தான் நீங்க முடிச்சிருக்கணும். காமர்ஸ், கம்ப்யூட்டர் சயின்ஸ், எக்கனாமிக்ஸ் இந்த மாதிரி டிகிரி வந்து பிஇஓக்கு அப்ளை பண்ண முடியாது. ஸோ இதுதான் வந்து கல்வி தொகுதி. இது ஒரு பெரும்பாலான சந்தேகம் நிறைய பேருக்கு இருந்தது. அடுத்ததா பிஎட் வந்து ரொம்ப ரொம்ப கட்டாயம். நீங்க கேட்குறீங்க பிஎட் கண்டிப்பா பண்ணணுமானு. எஸ், பிஎட் வந்து ரொம்ப கட்டாயம். ஈக்குவலன்ஸ் சர்டிஃபிகேட்ஸை அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. ஈக்குவலன்ஸை பற்றி டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு அவங்க ஒரு தெளிவான ஒரு நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. அது நான் கீழே பின் பண்ணுறேன், மறக்காம உங்களோட ஈக்குவலன்சி எங்கெங்க உங்களோட டிகிரி எந்த யூனிவர்சிட்டியில் ஈக்குவலண்ட்டாக கன்சிடர் பண்ணப்படுது அப்படிங்கிற அந்த நோட் வந்து PDF வந்து நான் கீழே கொடுக்குறேன், மறக்காம வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. கண்டிப்பான முறையில் டூவல் டிகிரி, டபுள் டிகிரி, சைமல்டேனியஸ் டிகிரி இதெல்லாம் அவங்க ஏற்றுக்கிறதே கிடையாது. அண்ட் நம்ம 10th முடிச்சு அதுக்கப்புறம் 12th முடிச்சு 3 வருஷம் டிகிரி முடிச்சு 1 வருஷம் பிஎட் பண்ணியிருந்தாலும் இந்த எக்ஸாம் எழுதலாம், 2 வருஷம் பிஎட் பண்ணியிருந்தாலும் இந்த எக்ஸாம் எழுதலாம். இல்லை 10th முடிச்சுட்டு நீங்கள் டிப்ளமா முடிச்சு டிகிரியில் லேட்டரல் என்ட்ரி ஆகுறீங்க, இல்லை 12th முடிச்சு டிப்ளமா முடிச்சு டிகிரியில் லேட்டரல் என்ட்ரி ஆகுறீங்க, ஓகே, எனி கைண்ட் ஆஃப் திங் இஸ் ஓகே. பட் ஒரு பேச்சுலர் டிகிரி முடிச்சுட்டு அது கூடவே பிஎட், 1 வருட பிஎடோ 2 வருட பிஎடோ நீங்கள் முடிச்சிருக்கணும். ஸோ இதுதான் அவங்க சொல்லியிருக்காங்க. அப்ளிகேஷன் ப்ராசஸ் பொறுத்த வரைக்கும் எல்லாமே ஆன்லைன் அப்ளிகேஷன் தான் கலெக்ட் பண்ணுறாங்க. கடந்த முறை நடந்த பிஇஓ எக்ஸாம்லையுமே ஆன்லைன் தான் அப்ளிகேஷன் கலெக்ட் பண்ணாங்க. ஆன்லைனில் தான் நம்ம சர்டிஃபிகேட் எல்லாமே பதிவேற்றம் செஞ்சோம், ஃபீஸுமே ஆன்லைன்லேயே நம்ம பே பண்ணிட்டோம். எந்த வகையிலையும் ஆஃப்லைனில் நமக்கு வந்து தொடர்பு இருக்காது. ஸோ டிஆர்பி வந்து அனைத்து தகவலையும் ஆன்லைனில் தான் நம்மளை சமர்ப்பிக்க சொல்லுவாங்க. எக்ஸாமினேஷன் ஃபீ பொறுத்த வரைக்கும் நான் குறிப்பிட்ட கேண்டிடேட்ஸ்க்கு மட்டும் 300 ரூபாய், இதர கேண்டிடேட்ஸ் எல்லாருக்குமே 600 ரூபாய் கலெக்ட் பண்ணுறாங்க. மோட் ஆஃப் எக்ஸாமினேஷன் பொறுத்த வரைக்கும் ஆன்லைனா ஆஃப்லைனான்னு உறுதி செய்யப்படலை. கடந்த முறை நடந்த எக்ஸாம் வந்து ஆஃப்லைனில் OMR பேஸ்டாக நடந்தது. ஆனால் இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா டிஆர்பி கண்டக்ட் பண்ணுற எல்லா எக்ஸாமுமே ஆன்லைனில் சிறப்பாக கண்டக்ட் பண்ணுறதுனால அடுத்த முறை வரக்கூடிய எக்ஸாம் ஆன்லைனா ஆஃப்லைனா நமக்கு உறுதியாக தெரியல. ஸோ நோட்டிஃபிகேஷன் வந்து நான் தெளிவுபடுத்துறேன். ஸ்டே டியூன் வித் சிக்ஷா கிளாஸ் அண்ட் சப்ஸ்கிரைப் வித் பெல் ஐக்கன், அது ரொம்ப முக்கியம். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே ரீச் ஆகும். ஸ்கீம் ஆஃப் எக்ஸாமினேஷன் பொறுத்த வரைக்கும் ரொம்ப சிம்பிள். ஒரு அரை மணி நேரம் தமிழ் தகுதி தேர்வு எழுதுவோம். அடுத்ததாக நம்ம 3 மணி நேரம் வந்து அந்த MCQ 150 வினாக்கள், அதுதான் மெயின் எக்ஸாம். ஸோ அதை எழுதுவோம். கூடவே இதில் நம்ம நல்ல கட் ஆஃப் எடுத்துட்டோம் அப்படின்னா நம்மள சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன்ஸ்க்கு கூப்பிடுவாங்க. செலெக்ஷன் ப்ரொசீஜர் பொறுத்த வரைக்கும் நம்ம எழுதக்கூடிய அந்த மெயின் எக்ஸாம்ல எழுதுற மார்க் வந்து கன்சிடர் பண்ணுவாங்க. அதுக்கு அடுத்த சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன்ல 1:1.25 ரேஷியோல தான் நம்மளை கால்ஃபர் பண்ணுவாங்க. இது கம்ப்ளீட்டா ரிசர்வேஷன் பாலிசிக்கு உட்பட்டு தான் இருக்கும். இது எல்லா ப்ரொசீஜரும் முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்மளோட ரிசல்ட்டை அவங்களோட வெப்சைட்ல பப்ளிஷ் பண்ணுவாங்க. நம்ம அப்ளை பண்ணும்போது கண்டிப்பான முறையில் 10th 12th சர்டிஃபிகேட், நம்மளோட யூஜி சர்டிஃபிகேட், ஒருவேளை யூஜிக்கு ஈக்குவலன்ட் சர்டிஃபிகேட் இருந்தால் அந்த ஈக்குவலன்ட் ஜிஓவும் நம்ம சப்மிட் பண்ணணும். பிஎட் சர்டிஃபிகேட் அண்ட் கான்டாக்ட் சர்டிஃபிகேட், கடைசியாக நம்ம படித்த நிறுவனத்திலிருந்து கான்டாக்ட் சர்டிஃபிகேட் அல்லது டிசி சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். கேரக்டர் சர்டிஃபிகேட் வந்து கெசட்டட் ஆஃபீஸ் பக்கத்தில் இருக்க கெசட்டட் ஆஃபீஸில் கேரக்டர் சர்டிஃபிகேட் நம்ம வாங்கிக்கிற மாதிரி இருக்கும்.
கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் ரொம்ப முக்கியம். எல்லாருமே அவங்க அப்பா பேர்ல தான் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் எடுத்திருப்போம். குறிப்பா திருமணமான பெண்கள் அவங்க அப்பா பேர்ல கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வச்சிருந்தீங்கன்னா நீங்க உங்களோட கேட்டகரி ரிசர்வேஷனை ஃபாலோ பண்ணுவீங்க. அல்லது கணவர் பேர்ல வந்து நீங்க கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் எடுத்திருந்தீங்கன்னா நீங்க ஜெனரல் கேட்டகரிக்குள்ள தான் வருவீங்க. இது ஒரு குறிப்பிடத்தக்க பாயிண்ட். ஸோ உங்களோட கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் அதர் ஸ்டேட்ல இருந்து இருந்தது, நான் வந்து பிற மாநிலத்தவர் என்னுடைய கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் நான் ரிசர்வேஷனுக்கு பயன்படுத்தலாமானா இல்ல. குறிப்பா டிஆர்பி கண்டக்ட் பண்ணக்கூடிய எல்லா எக்ஸாம்ஸ்லயும் அதர் ஸ்டேட்ல இருந்து எழுதக்கூடிய மாணவர்கள் ஜெனரல் கேட்டகரி மாணவர்களாக தான் கன்சிடர் பண்ணப்படுவீங்க. நீங்க ரிசர்வேஷனுக்குள்ள வரமாட்டீங்க. அதே மாதிரி பிஎஸ்டிஎம் நீங்க தமிழ் வழியிலேயே பயின்ற மாணவர்களா இருந்தா நீங்க ஒரு அனெக்ஸ்டர் சப்மிட் பண்ணும். அதோட பிடிஎஃப் நான் கீழே கொடுக்குறேன். ஸோ நீங்க ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல இருந்து 10th ஸ்டாண்டர்ட் பிஎஸ்டிஎம் இல்ல ஃபர்ஸ்ட்ல இருந்து 5th வரைக்கும் ஒரு ஸ்கூல் பிஎஸ்டிஎம் அதை பொறுத்து நீங்க அந்த சர்டிபிகேட்டை டவுன்லோட் பண்ணி அந்த பள்ளி பிரின்சிபல் தலைமை ஆசிரியர்கிட்ட நீங்க கையெழுத்து வாங்கி சப்மிட் பண்ணுங்க. அதே மாதிரி தான் கல்லூரி தலைமை ஆசிரியர்கிட்ட நீங்க வாங்கி சப்மிட் பண்ணுங்க. இது ரொம்ப முக்கியம். டிசபிள்டு பர்சனா இருந்தீங்கன்னா உங்களுக்குரிய சர்டிபிகேட்டுமே நான் கீழே கொடுக்குறேன், அனெக்ஸ்டர் கொடுக்குறேன். அந்த அனெக்ஸ்டர் ஃபில் பண்ணிக்கோங்க. கூடவே உங்களோட ஐடி கார்டு அந்த சர்டிபிகேட் எது இருந்தாலும் நீங்க அதை இணைச்சுக்கலாம். நீங்க அரசாங்க பணியில ஏற்கனவே பணிபுரியும் அரசு அலுவலரா இருந்தீங்கன்னா உங்க உயரதிகாரிகிட்ட நோ அப்ஜெக்ஷன் சர்டிபிகேட் வாங்கி சப்மிட் பண்றதும் ரொம்பவே முக்கியம். ஸோ இவ்வளவு சர்டிபிகேட்ஸும் தயார் நிலையில வச்சுக்கணும் நீங்க பிஇஓ எக்ஸாம் அப்ளை பண்ணும்போது. இது தவிர அதர் இன்ஃபர்மேஷன்ஸ் என்னன்னா, நீங்க அப்ளை பண்ணும்போது போட்டோகிராஃப் என்ன சைஸ்ல இருக்கணும், சிக்னேச்சர் என்ன சைஸ்ல இருக்கணும், இதெல்லாம் பார்த்துக்கோங்க. இதெல்லாம் ரீசைஸ் பண்றதுக்குரிய லிங்க்கும் நான் கீழே கொடுக்குறேன். குறிப்பா ஆன்லைன்ல அப்ளை பண்ணும்போது நீங்க கொடுக்கக்கூடிய மெயில் ஐடி அண்ட் ஃபோன் நம்பர் இது வந்து பயன்பாட்டுக்கு இருக்கிறதா பார்த்துக்கோங்க. ஏன்னா இதுல தான் உங்களை கம்யூனிகேட் பண்ணுவாங்க டிஆர்பி. அப்போ மெயில் ஐடியும் உங்களோட பயன்பாட்டில் இருக்கணும், ஃபோன் நம்பரும் பயன்பாட்டில் இருக்கக்கூடிய ஃபோன் நம்பரா இருக்கணும். ஸோ இதை குறிப்பா பார்த்துக்கோங்க. சிலபஸ் பொறுத்த வரைக்கும் நான் பிடிஎஃப் கொடுக்குறேன், டவுன்லோட் பண்ணி பாருங்க. பிளாக் எஜுகேஷனல் ஆஃபீஸருக்கு சிக்ஷா கிளாஸ்ல இருந்து கோர்சஸ் ஆஃபர் பண்றோம். இந்த ஆஃபர் பிரைஸ்ல 6,999 ஆஃபர் பண்றோம். ஸோ மறக்காம உங்களோட கோர்சஸ் என்ரோல் பண்ணிக்கோங்க. நம்மளோட இந்த பிளாக் எஜுகேஷனல் ஆஃபீஸர்ஸ்க்குரிய கோர்சஸ்ல லைவ் கிளாஸஸ் இருக்கு. அந்த லைவ் கிளாஸஸோட ரெக்கார்டிங்ஸும் இருக்கு. புக் மெட்டீரியல் நம்ம கொரியர் பண்ணிடுறோம். கூடுதலா டெஸ்ட் சீரிஸும் கொடுக்குறோம். அண்ட் ஆல்சோ நம்ம சிக்ஷா கிளாஸ்ல பிஜிடிஆர்பிக்கு உரிய கோர்சஸ் இருக்கு. நான் கீழே வாட்ஸ்அப் குரூப் லிங்க் கொடுக்குறேன், ஜாயின் பண்ணிக்கோங்க. டெலிகிராம் குரூப் லிங்க்கும் கொடுக்குறேன், ஜாயின் பண்ணிக்கோங்க. பிஜிடிஆர்பிக்கு இந்த ஆஃபர் ப்ரைஸ்ல நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். ஜஸ்ட் 10,000ல எல்லா சப்ஜெக்ட்ஸும் அவைலபிளா இருக்கு, நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். கூடுதலா யூஜிடிஆர்பிக்குமே நமக்கு அட்மிஷன்ஸ் போயிட்டு இருக்கு. யூஜிடிஆர்பியோட கோர்ஸ் ஃபீஸ் பாத்தீங்கன்னா 5,999 தான். எல்லா சப்ஜெக்ட்ஸுமே அவைலபிளா இருக்கு. நீங்க மறக்காம டிஸ்கிரிப்ஷன்ல தர நம்பர் கால் பண்ணி என்ரோல் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ எவ்ரி ஒன். தேங்க்யூ ஆல்.